Matthew chapter 11 verse 23. And thou, Capernaum, which art exalted unto heaven, shall be brought down to hell. For if the mighty works which have been done in thee have been done in Sodom, it would have remained until this day. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கப்பர்நகும் அப்புறமா சோதம் குமரா இந்த ரெண்டு பட்டணங்களையும் அவர் கம்பேர் பண்றாரு. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், கப்பர்நகும் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கப்பர்நகுமே, நான் உனக்குள்ள செஞ்ச அற்புதங்களை நான் சோதம்ல செஞ்சிருந்தேன்னு சொன்னா இந்நாள் வரைக்கும் சோதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம நினைச்சுக்கிற விஷயம் என்னன்னா, இது கப்பர்நகுமுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது கப்பர்நகுமுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கு சேர்த்துதான். அவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் உனக்குள்ள அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செஞ்சிருக்கேன், உனக்குள்ள உனக்கு நான் என் அன்பை காமிச்சிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் இன்னொரு விஷயமா அங்க கிளியரா சொல்றாரு, சோதம் குமரால இருந்த ஜனங்க ரொம்ப மோசமான ஜனங்க, ரொம்ப பாவத்துல வாழ்ந்த ஜனங்க, பாவத்தோடைய உச்சத்துக்கு போன ஒரு ஜனங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சோதம் குமரால இருந்தவங்களை விட மோசமானவங்க அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்ற பாயிண்ட் ரொம்ப தெளிவா கிளியரா அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோதம் குமரா அதாவது பாவத்தோடைய உச்சத்துல இருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ள நான் போய் என்னுடைய அன்பையும் என்னுடைய அற்புதத்தையும் நான் அவங்களுக்கு காமிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, அவங்க மனம் திரும்பி என் பேச்சை கேட்டு என் கூடவே இந்நாள் வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இது எதையுமே நான் அவங்களுக்கு செய்யல. ஆனா உனக்கு நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன், உனக்கு நான் என்னை வெளிப்படுத்தி இருக்கேன், என்னுடைய அற்புதத்தை உனக்கு காட்டியிருக்கேன், என்னுடைய அன்பை பத்தி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே நான் செஞ்சுட்டேன். இது எல்லாம் செஞ்சிருந்தும் நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க குற்றச்சாட்டை நம்ம எல்லார் மேலேயும் வைக்கிறாரு. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்ற மாதிரி அவர் பேச்சை கேட்டு அதன்படி வாழணும்னா மட்டும்தான் நம்ம சோதம் குமராக்கு நடந்தது போல நமக்கு நடக்காம நம்ம அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஆகவே இன்றைக்கே மனம் திரும்புவோம். கப்பர்நகும் செஞ்ச அந்த தப்ப நம்ம செய்யாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி அவரோடு கூட இந்நாள் வரைக்கும் மட்டுமல்ல என்றென்றைக்கு இருக்கும்படிக்கு அவரோடு கூடவே நம்ம இருக்க, நம்ம பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சு அவரோடு கூட சேர்த்துக்க இன்றைக்கே மனம் திரும்புவோம். நம்மளை பரலோகத்துல சேர்த்துக்கவும் நம்மளை அவரோடு கூட வச்சுக்கவும் அவர் எப்பவும் ரெடியா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.